ஹாய் யோசப், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். ஸோ இந்த ரைடிங் சைட் நம்மளுக்கு எப்படி நல்லா இருக்கா? இந்த ரைடிங் சைட் நாங்கள் பண்ண வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் இருக்கும், போய் செக் பண்ணி பார்த்துக்கிறோங்க. ஸோ யோசப், நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல்லைக்கான் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக காட்டும். ஸோ இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னா வழக்கம் போல் மதுரைக்கு தான் சோழ வந்தவங்க தான் போகிறோம். என்ன பிளான் எது எனக்கு தெரியாது, அங்கே போனால் தான் என்னென்னு தெரியும். பாப்பா அங்கே போயிட்டு ட்ரெஸ் வாங்க போகிறோமா, இல்லை வந்து பட்டாசு வாங்க போகிறோமா, இல்லை பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோமா, ஒன்றும் தெரியவில்லை. அங்கே போனால் தான் எனக்கே தெரியும். ஸோ அதனால் அங்கே போயிட்டு மீதியெல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நான் அடிக்கடி மதுரைக்கு போகிறதே வீடியோ போட்டிருக்கனால இந்த வாட்டி மதுரைக்கு போகிறது வந்து நான் மோட்டோ விளாகிங் பண்ணல காசு. அதனால் நான் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 17ஆம் தீபாவளி வந்து 21ஆம் தீபாவளி. ஸோ அதனால் நான் இந்த வீடியோவில் அனைவருக்கும் வந்து இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பட்டாசுக்கு எப்பெல்லாம் பார்த்து வெட்டிங்க, ஓகேவா? ஏன்னா இந்த வீடியோவில் சொன்னேன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ எப்போ போஸ்ட் பண்ணுன்னு தெரில. மேபி தீபாவளிக்கு முன்னாடி வந்தாலும் சந்தோஷம், தீபாவளிக்கு அப்புறம் வருமானு எனக்கு சேர்த்துனா, அதனால இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். நம்ம வந்து ட்ரிப்பு கிளம்பிட்டோம். ஸோ இப்போ ஓடோமீட்டர் பார்த்தீங்கன்னா 35,151 இருக்குது. ஸோ ட்ரிப்பு கம்ப்ளீட் ஆகிறப்ப எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்ப்போம். எப்போயுமே இந்த ட்ரிப்பை கணக்கிக்கிற மறந்துடும், அதனால தான் இந்த போய் ரெக்கார்டை எடுத்துட்டேன். ஓகே யோசப், இதெல்லாம் நான் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். யோசப்பு அவ்வளோதான், மதுரைக்கிட்ட வந்துட்டோம். மதுரைக்கிட்ட வரல, மதுரைக்கே வந்துட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:40 போகுது. எங்கேயுமே நிற்கலை, நான் ஸ்டாப்பாக இருந்தாச்சு. நானும் நம்ம சாதுமாவும், பாவம் சாதுமா தான். நான் கேமரா சார்ஜ் போட்டு இருந்திருக்கேங்க, பார்த்தா போய்ட்டு சார்ஜ் இல்லாமல் இருக்குது. சரி வீட்டில் போய் போட்டுக்குருவோம். பார்க்க போகிற நம்ம நண்பன் பாண்டாவுக்கு வந்து இன்றைக்கி எக்ஸாமு கைஸ். நேரம் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருப்பான். 3 மணிக்கு அவனுக்கு எக்ஸாம் முடிஞ்சிடும். 3லேருந்து 3:30 முடிஞ்சிருங்கன்னா பார்ப்போம். அதான் அக்கா வீட்டுக்கு போயிட்டு அவனை பார்க்க போமா, இல்லை அவனை பார்த்துட்டு அப்படியே அக்கா வீட்டுக்கு போகும்போன்னு ஒரு குழப்பமாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்தப்போ கூட அக்கா வீட்டுக்கு போகல, 2 வாட்டி அக்கா வீட்டுக்கே போகலை. இவங்க கூட தான் சொல்லிட்டு இருந்தேன். பார்ப்போம் இந்த வாட்டி எப்படி அமையுதுன்னு. சும்மாலே டிராஃபிக்காக இருக்கும். இதில் தீபாவளி டைம் வேறையா, முடியலை. எவ்வளோ சீக்கிரம் வந்தாலுமே டைமுக்கு போகிறதுக்குள்ள இந்த டிராஃபிக்கில் மாட்டிக்கிறோம். குதிச்சு போகுதுங்க இந்த இடத்துல வண்டி. இங்கே செம்ம டிராஃபிக் காய்ஸ், மாட்டிக்காச்சு. இவ்வளோ டிராஃபிக்கு, இப்போ சிக்னலு எல்லாம் நம்மளுக்கே பிளான் பண்ணி வருமோ? அடைக்கிற கேப்பில் போக வேண்டியதானே. யாரும் இப்படி ஓட்டாதீங்க, ஒரு நேரம் போல் அமையாது. எஸ்பின் காலேஜ் கேக்குதா? எஸ்பின் காலேஜ் கிட்டடா. சோசப் இப்போ போயிட்டா கர்மாத்தூர் அர்லாங்க காலேஜ் கிட்ட தான் வந்துருப்பான். ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது எனக்கு பாண்டாவாக இருக்கும். இல்லாட்டா என் ஃப்ரெண்டு ஒரு பேருப்பா.
டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆயிடுச்சுங்க. டைமுக்கு வந்தாச்சு. இருந்தாலும் என்னாலே 3 மணிக்கு எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டான். அப்படி என்ன தான் எழுதிட்டு வந்தான்னு தெரில, போய் பார்த்தா தெரியும். நான் படித்த காலேஜ் வாடா. நான் ப்ரோ யாரா யாருக்கு என்னடா வெறுதா இருக்கு. பேக்குகள் எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணுக்கு 9 பிள்ளைய கூட்டு போயிட்டு உருப்படாம உட்காந்துருந்த நாய். 9 பிள்ளைய கூட்டு போறேன். பாண்டார் அண்ணா சும்மாதான் உன் தங்கச்சி வீடியோ எடுப்பான். இப்போ போயிடும்ல. லீவ் முடிஞ்சுதா? 21 காலேஜ் எக்ஸாமு. அவனை வீடியோ எடுக்கலாம்ண்ணா. என்னது டிரைவர். லேட்டோட உங்களுக்கு பாதியோட வீடியோ முடிஞ்சிருக்கு. இது வந்து செகண்ட் டே. ஓகேவா? இன்னைக்கு என்னன்னா இப்போ தான் பாண்டா வந்து எக்ஸாம் எழுத காலேஜில் விட்டுட்டு நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறேன். இதுப்பெல்லாம் அங்கே போகவே இல்லை கைஸ், விடலை. பசங்களோட அப்படியே வெளியே போயிட்டு ஜாலியாக இருந்தேன். பட் அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல. ஏன்னா நைட் நேரம் போயிருந்தோமா, ஃபுல் இருட்டாங்கட்டலாம். நம்ம வீடியோ தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன். அதான் இப்போ அக்காட்டு போயிட்டுருக்கேன். ஸோ மருமகனுக்கு ஒரு பொம்மை வாங்கிட்டு போகிறேன். இது எதில் தெரியாமல் இப்படி வச்சு கொண்டு போய்கிட்டு இருக்கிறேன். அதில் என்ன பண்ணால் எந்த பொம்மை வாங்கினேன்னா அதுக்குள்ளே பொம்மையை பிச்சுட்டேன். எப்படின்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த டெடி பொம்மையை வச்சு அது எப்படி சொல்கிறது, பொம்மை இருக்கிறாப்புலே பொம்மையை பிச்சிருவேன், டெடி பொம்மையெல்லாம். அதே மாதிரி நேற்று பிச்சுட்டேன். அதாவது கொடுப்போமா இல்லை வேறு எதுவும் வாங்கிட்டு போமா, ஒரே குழப்பமாக இருக்குது. ரொம்ப நாளாக பொம்மை வேற கேட்டுக்கிட்டு இருக்காளா, அதான் பேசாமல் இதை கொடுப்போம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பொம்மை வாங்கி கொடுப்போம். A few moments later. சரிம்மா ஆயிட்டாரம்மா. ஆட்டாட்டா போயிட்டான். ஸோ யோசஃபே அவ்வளோதான், ஊருக்கு கிளம்பிட்டோம். இங்கே உள்ள வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. ஆமாம், இப்போ சோளம் நான் ஸ்ட்ரைட்டாக காலவாசல் போக போகிறோம் கைஸ், மேலக்குள் வழியா. அதான் யூசஃபே அவங்க ஊரில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே தீபாவளி அவங்க ஊரில் செலிப்ரேஷன் பண்ணிட்டு திருப்பி நம்ம தீபாவளி வந்து திங்கக்கிழமை வருது, செவ்வாய்க்கிழமை சிறுமலை போகிற மாதிரி ஒரு பிளானில் இருக்காங்க பயலுக. அது இன்னும் சரியாக கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்குது. பட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்ம திங்கக்கிழமை நைட் வர்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லாட்டா செவ்வாய்க்கிழமை காலையில் இல்லைன்னே ஊர்லேருந்து கிளம்பி வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:33 ஆகுது. கரெக்டாக 3:03 இருக்கலாம். போங்க பொறுமையாக போவோம். ஆனால் மோரு இங்கே இருந்து எப்படி ஒரு
6 மணிலேருந்து 7 மணிக்கெல்லாம் போயிடுவேன். இந்த விளாக் உங்களுக்கு ஒரு கண்டினியூஸாக வந்திருக்காது, அங்கங்கே கட்டாயம் தான் வந்திருக்கும். எங்களுக்கு என்ன பிளான்னு தெரியாம தான் அங்கிட்ட இங்கே சுற்றிக்கிட்டு இருந்தோம். அதனால தான் நேற்று நைட்டு விளாக்னால நேற்று நைட்டு வெளியே போயிருந்தனால நான் நைட்டு ஷூட் பண்ணல, உங்களுக்கு கிளியராக இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வண்டிக்கு ஸ்டிக்கர் ஓட்டலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம். வண்டிக்கு கொஞ்சம் ஸ்டிக்கர் மாடிஃபிகேஷன் பண்ணலான்னு இருந்தோம் என் ஃப்ரெண்டு வேலை பார்க்குற கடையில். பட் அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்து வெடி வாங்கணுமா, நான் 2 ஐடியாவில் வந்தேன். சரி அப்படியே வீட்டுக்கு போகிறப்ப வெடி வாங்கிட்டு போயிடலான்னு இருந்தேன். ஸோ அதோட வெடி வாங்கியாச்சு காஷ், பேக்குக்குள்ளே இருக்குது பத்திரமா. ஒரு பெரிய இதில் போட்டு கொடுத்தாங்க ஒரு பாக்ஸில். பட் நம்ம பாக்ஸ் வச்சுட்டு அவ்வளோ தூரம் போக முடியாதுல்ல, தேவையான ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம ட்ராவல் பேக்குக்குள்ளே வச்சு அடைச்சிட்டேன். சோசஃபே இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்த வெடி. ஸோ இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் சிவகாசியில் வந்திருக்கும், மீதி இந்த கம்பி மத்தாப்பு இந்த சரஸ்வதி வெடி ஃபுட்லாம் மதுரையில் உள்ளது. ஸோ இது மட்டும் சிவகாசியில் உள்ளது. இது வந்து மொத்த பாக்ஸு. ஸோ 31 பீஸ் இருக்கும். எல்லாமே ஒரே இடத்துல வாங்குவோம், பட் இது ஃபுல்லாக லோக்கல் மதுரையில் உள்ளது. தலையை மட்டும் சிவகாசியில் உள்ளவன். பட் எல்லாமே சிவகாசி வெடி தான் சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். ஸோ எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா, இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்தது. பட் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்காங்க. இது முதல் சொல்லியிருந்தால் நம்ம வாங்கியிருக்க தேவையே இல்லை. இந்த இருக்குங்க பாருங்கள் யோசப்பு, இது எங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருக்காங்க இந்த வெடி. ஸோ இது வெடி பாக்ஸ் தான், சோனின்னு போட்டிருக்கனால யாரும் தப்பாக நினைக்காதீர்கள். உள்ள வெடி இருக்குது பார்த்தீங்களோ, அம்மாவெலாம் வெடிக்க மாட்டோம், வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைய தான் வெடிக்குங்க. பட் சொல்லியிருந்தால் நம்ம வாங்கியிருக்க தேவையில்லை, நம்ம அந்த சிறுமலை ட்ரிப்புக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். சரி விடுங்க, நம்ம வீட்டில் என்ஜாய் பண்ணட்டும். பத்திரமா உள்ள இருக்குது. போரில் எது வெடிச்சு சதராமல் இருந்தால் சரி, அப்படி வெடிச்சாலும் ஒரு பிரச்சனை இல்லை, பேக்கை கழட்டி போட்டு நம்ம தனியாக போயிட வேண்டியதான், நம்ம வண்டியும். அதான் யூசஃபே, இந்த விளாக் உங்களுக்கு ஒரு கண்டினியூஸாகவே இருக்காது, அங்கங்கே கட்டாயம் தான் இருந்திருக்கும். அதுக்கு ரீசன் இதுதான், என்ன பண்ண தெரியாமல் சும்மா 2 நாள் ஓப்பி அடித்தோம். பட் அந்த 2 நாள் செம்ம ஜாலியாக இருந்துச்சு எனக்கு. இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து கரகரன்னு இருந்திருக்கும். நான் காலையில் தான் செக் பண்ணி பார்த்தேன். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம மைக்கில் ஒரு பான்ச் ஒன்று இருக்கும், அதை கொடைக்கானல் ட்ரிப் அப்போ என் மச்சான் தொலைச்சிட்டான். அந்த ரீசனால தான் இப்போ வந்து அது வெறும் மைக்காக இருக்கனால உங்களுக்கு அந்த கரகரன்னு இருக்குது. நம்மள்கிட்ட வந்து வேறு மைக்குக்குள்ளே இது பான்ச் இருக்குது, அது நம்ம வீட்டில் போய் மாட்டி பார்த்துக்குறோம். ஸோ எல்லா தீபாவளிக்கு பார்த்து வெடி வெடிங்க, கேர்ஃபுல்லாக இருங்க ராஜன்ஸ். நம்மளுக்குன்னே ஒரு வாங்கி போல இந்த ராஜன்ஸ்லாம். நம்மளுக்குன்னு வர்றவங்க போல நம்மளுக்கு தான் வருவாங்க போல கிருக்கு. எப்படி சொல்றதுக்கு இல்லை. இதுக்கப்புறம் ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் கைஸ் இருக்கும், நம்ம தான் பொறுமையாக போகணும். ஏன்னா காலவாசல் கிட்ட வந்துட்டோம்.
இதுக்கப்புறம் ஈஸியாக பிடிக்கிற வேற இப்படி தாங்க இருக்கும் டிராஃபிக்காக. ரைடர்ஸ் நிற்கிறாங்க கேரளா. நம்மளும் கேரளா போகலான்னு தான் நினைக்கிறேன், போக முடிய மாட்டேங்குது. ஏன்னா அடிக்கடி கேரளாவில் உள்ளவங்கள தான் பார்க்குறேன் ட்ரிப்பு வர்றப்பெல்லாம். ஏன் நம்ம ஊரில் அதிகமாக கேரளாவில் உள்ளவங்க தான் பைக்கர்ஸ் வராங்க அதிகமாக. இதுவரை எப்போ பார்த்தாலுமே கேரளா பைக்கு தான் அதிகமாக பார்ப்பேன் நம்ம ஊர்லலாம், ராமேஸ்வரத்துலேயே. ஒரு நாள் ஆடிக்கார் ஆகணும் கைஸ், என்னோட சின்ன வயசு ட்ரீம். எப்போ நேரம் வரும்னு தெரில, பார்ப்போம். நல்ல சார் டிராஃபிக்கெல்லாம் கடந்து வந்துட்டோம். இதுக்கப்புறம் அப்படியே ஊருக்கு போயிட வேண்டியதான் ஈஸியாக பிடிச்சி. நம்ம சேனல் யாராவது புதுசாக இல்லை மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுக்கிறோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக காட்டும். என்னென்ன பார்த்தீங்களா, பின்னாடி பேக்கு, கேமரா, ஹெல்மெட்டு, ரைடிங் ஜாக்கெட்டு, பைக்கு, ரைடிங் க்ளவுஸு. அப்படியே எனக்கே கண்டுபிடிச்சிடும் போல, நானே என்னை கண்டுபிடிச்சிடும் போல இதெல்லாம் பார்த்து. உங்களுக்கு கேமராவில் எவ்வளோ கவர் ஆகுதுன்னு தெரில. படம் ரிலேஷர் பிடிச்சாச்சு ஈஸியாரை. சாதுமா கொதிக்கிறாங்க. ஊருக்கு போய் முதல்ல சர்வீஸ் பண்ணணும், இல்லை ஆயில் ஆச்சு மாற்றணும். அப்போ தான் சிறுமலை ட்ரிப்புக்கு கரெக்டாக இருப்பான். இல்லாட்டா மைலேஜும் கொடுக்க மாட்டான், இன்ஜின் அடிக்கடி சூடாகும், ரெஸ்ட் விடுற மாதிரி இருக்கும் அடிக்கடி. ஷூ போட்டுக்கும் எத்தனையும் ஷூ போட்டும் கொதிக்குது ஆயில் மாற்றாதனால. திடீர்னு வந்ததுங்க, அதனால தான் ஆயில் மாற்ற முடியல. அவ்வளோதான். இங்கேருந்து ராம்நாடு ஒரு 107 கிலோமீட்ரு. அப்போ நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் அதாங்க ஒரு 170 150 தான், 170 கிட்ட ஒரு நினைக்கிறேன், சரியா தெரில. ஆமாம், ராமேஸ்வரம் 166 கிலோமீட்ரு. அப்போ நம்மளுக்கு ஒரு 160 கிலோமீட்டர் வரும். ஜம்முன்னு அப்படியே ஒரு ஹைவேல 80-90 க்ரூஸ் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதான். தலைவன் இன்னைக்கு 100லலாம் புஷ் பண்ணுற மாதிரி இல்லை, சூடாகிடுறான் ஆயில் மாற்றாதனால. அதனால தலைவனுக்கு இன்னைக்கு 80 to 90 தான். ஏன்னா நம்ம இப்போ பெரிய டாஸ்க்கு இருட்டுறதுக்குள்ள எவ்வளோ தூரம் கடக்க முடியும் அவ்வளோ தூரம் கடந்துடணும், இல்லாட்டா அவ்வளோதான். இங்கேருந்து ராமேஸ்வரம் 154 கிலோமீட்ரு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4:21. முன்னாடி வியூவை பாருங்க காய்ஸ், என்னமா இருக்குது. ரெண்டு மலை மேலத்துக்கும் பச்சை பச்சைன்னு பைபாஸ் இந்த மாதிரி க்ரீனரியா இருக்குது. பேசுகிறப்போ அண்ணமார்கள்லாம் ஓட்டை கடிச்சு போகிறாங்க, காரக்கார அண்ணமார்கள்லாம் இந்த சொல்ல. ஸோ பாருங்க வியூவை. எனக்கு எத்தனை நாட்டு மதுரைக்கு வந்துட்டு ரிட்டன் ராமேஸ்வரம் போனாலுமே அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அப்புறாட்டி அந்த ரோட்டுக்கு பார்க்குறதுக்கு போரே அடிக்காது எனக்கு. யோசஃபே ஃபைனலாக நம்ம வந்து ராம்நாடு ரீச் ஆகிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:36. இங்கேருந்து ராமேஸ்வரம் 62 கிலோமீட்ரு. அவ்வளோதான் போயிடலாம். இருட்டுறதுக்குள்ள வரணும்னு நினச்சேன், மறாவது இருட்டுறதுக்குள்ள ராம்நாடுக்குள்ள வந்துட்டோம். அது வர போதும். இங்கிட்டிருந்து நம்மளுக்கு எப்பயும் பழக்கப்பட்ட ரோடு தான், பிரச்சனை கிடையாது. போகிறவள்ள நம்ம எப்பயும் டீ குடிக்கிற கடையில் டீ அடிச்சுட்டு போயிடுவோம். நம்மளுக்கு பின்னாடி அழகா சன்ரைஸ் ஆகிட்டு இருக்குது.
சி சன்செட்டா சன்ரைஸா? ஐயோ கிளம்பிட்டானே. சரி விடுங்க. சன்செட் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக பிடிச்சிட்டேன்னா டீ குடிச்சிட்டு போகலான்னு பார்த்தா நம்ம எப்போ இருக்கிற கூட்டமும் இருக்கு. வாய்ப்பே இல்லை. போகிற வரைக்கும் குடிச்சிட்டு போவோம். ஓகே சார், நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் டீ குடிக்கலான்னு மைண்டுக்கு வந்துட்டேன். கிளைமேட் செம்மையாக இருக்குது கைஸ். உங்களுக்கு கேமராவில் எப்படி இருந்தாருன்னு தெரில எனக்கு. ஐ மீன் கேமராவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில எனக்கு. பட் நேரில் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இது எனக்கு பிடிக்கும் மழை காலத்தில் வண்டி ஓட்டுறதுக்கு. பார்க்க இடம் ஃபுல்லாக அழகாக தெரியும் அந்த மேகம் இதுக்கு. அப்படியே இங்கே ஒன்று இருக்கு. இங்கேருந்து ராமேஸ்வரம் 49 கிலோமீட்ரு. அப்போ நம்மளுக்கு ஒரு 39 இருக்குன்னு நினைக்கிறேன். வரிசையா இருக்காங்க. எங்க ஊருக்குள்ள மாட்டிட்டேங்க. எங்க ஊர்ல அதுக்கு மிச்சமா இருக்கு டிராபிக். ஓ மை காட். நல்லாவே இருக்கிறதுக்குள்ள எங்கேயாச்சும் வந்துட்டோம் லேட்டாக சொல்லி முடிஞ்சிருக்கும். ஏன்னா நம்மளுக்கு பரமக்குடி வரதான் பைபாஸ் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி சிங்கிள் ரோடாக மாறிடும். இருட்டுறதுக்குள்ள வந்தாச்சு. இப்போ அப்படியே பொறுமையாக போனோம்னா ஒரு மணி நேரத்தில் நம்ம வீட்டுக்கு போயிடலாம். இப்போ ஒரு 5:50 அப்படி இப்படி போனாலுமே ஒரு 6:50 கிலோ போயிடலாம். 7 மணிக்கெல்லாம் இடையில டீயெல்லாம் அடிச்சுட்டு போக கரெக்டாக இருக்கும். அதனால் நம்ம பொறுமையாக போய்க்கிறோம். அதுக்கப்புறம் மிரரில் அவ்வளோவா தெரியுதுங்க சன்செட் ஆகுறது. பட் கேமராவில் காட்ட முடிய மாட்டேங்குதே. நல்ல பொறுமையா பின்னாடியே வந்துட்டு இருக்கிறது. கொஞ்சமாச்சும் வழி விடுறாங்களா? நல்ல கேமரா ஆஃப் பண்ணி தொட மாட்டேங்குது. அவ்வளோ அழகா இருக்குது முன்னாடி வியூ பார்க்கறதுக்கு. அந்த மேகம் இந்த லைட்டிங் பார்க்க அவ்வளோ அழகா இருக்குது. பட் உங்களுக்கு கேமராவில் எனக்கு எவ்வளோ கவர் ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது குவாலிட்டி எல்லாமே. ஏன்னா நான் வந்து 2Kல தான் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். 4Kல எடுக்கல. 2K 60 FPS எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நம்ம ஃபோனில் வந்து 4Kல எடுத்து வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிறப்ப கொஞ்சம் இதாகுது. சிலது எக்ஸ்போர்ட் ஆக மாட்டேங்குது. அதனால இப்போ 2Kல தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால உங்களுக்கு எவ்வளோ அழகாக காட்டுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது கேமரா. கொஞ்சம் தூரம் போனோன்னு ப்ரெஃபரன்ஸ் வரும் காய்ஸ். அங்கே வேணா நம்ம டீ அடிச்சுட்டு கிளம்புவோம். இல்லாட்டா அப்படியே வீட்டுக்கு போனாலும் போயிடும். வேறு வழி இல்லை. பார்ப்போம். அதான் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இருட்டுன்னு பார்த்தா பரவாயில்ல, கடவுள் இருக்கிறத காப்பாத்துறதுக்கு. மேகம் அப்படியே சிவப்பா இருக்கு கைஸ். உங்களுக்கு கேமரால கவர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். டைம் ஆடினா 6:06. பட் அப்படி இருந்து மேகத்தை பாருங்க. மழை காலத்துலயும் எப்ப இருட்டிடும். பட் இன்னைக்கு இருட்டாம இருக்கா. நல்லாதான் போச்சு. ஒரு டிஃப்ரெண்டா சிவப்பு கலர்ல இருக்கும். தாத்தா
வீட்டுக்கு போகிட்டு வேறு எங்கிட்ட இருந்தால் குடிப்போம். என்னதில் இன்னைக்கு மைண்ட் வரமாட்டேங்குது வண்டி பாட்டுறதுக்கு. ஏன்னா முன்னாடி அவ்வளோ அழகாக இருக்குதா, நம்மளுக்கு வந்து டயர்டாக இருந்துச்சு எவ்வளோ நேரம். பட் எனக்கு இப்படி டிஃப்ரெண்டான ஃபீல் வந்துச்சுன்னா பார்த்துக்கிறீங்களேன். அதே அந்த அழகாக ரசிச்சு வண்டி ஓட்ட ஆரம்பிச்சு வண்டி பாட்டவே தோணாது எனக்கு. பட் கவனமாக இருக்கணும், மைண்ட் எங்கிட்ட செவரக்கூடாது. ரோட்டில் தான் இருக்கணும், இல்லாட்டி அடிச்சு தூக்கிட்டு போயிடுவாங்க நம்மளை. யோசப்பு உங்களுக்கு ஸ்பீடாமீட்டர் வந்து பிளர்ராக தெரிஞ்சிருக்கு. ஆனால் பிரைட்னஸ் நான் கம்மி பண்ணவே மறந்துட்டேன். இப்போ தான் நோட் பண்ணுறேன் 80 இருக்குது. கிளியராக இருக்குமா தெரியல எனக்கு. இப்போ ஓகேன்னு தான் நினைக்கிறேன். யோசப்பு எவ்வளோ கிளியராக இருக்குன்னு தெரில, எவ்வளோ ஸ்பீடாக மீட்ரு. ஓகே சார், இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த இடம் பிளர் ஆகிற மாதிரி ஆயிடும். நைட் நேரத்தில் எவ்வளோ பிரைட்னஸ் குறைச்சாலும் அப்படி தான் காட்டுது, ஏன்னு தெரில. கேமராவில் எதுவும் செட்டிங்ஸ் எதுவும் நைட்டு எடுத்தாப்புல அப்டேட் பண்ணணுமா இல்லை இது ஐஎஸ்ஓ இதெல்லாம் கம்மி பண்ணணுமான்னு எனக்கு தெரிலையே. சரிங்க என்னன்னு பார்ப்போம். பட்டு ஐஎஸ்ஓவை கம்மி பண்ணோம்னா உங்களுக்கு இந்த வியூ தெரியாது, அது வேறு ஒன்று இருக்குது. சரி என்னென்னு பார்ப்போம். யோசிப்பே நான் இது போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இடையில எங்கேயாச்சும் டீ பிரேக் எடுத்தால் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே சார், அதான் நம்ம ஊருக்கிட்ட வந்துட்டோம். சில வண்டி ஓட்டாங்க, ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க, லாங்கில் போகிற ரைடிங் க்ளவுஸ் ஜாக்கெட்லாம் போட்டு பார்த்து சேஃப் ஆட்டிட்டாங்க. ஸோ இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வண்டி எடுக்கணும். மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம நைட் நேரத்தில் அவ்வளோவா நம்மளுக்கு விசிபிலிட்டி தெரியாது கண்ணில். அதே மாதிரி ரோடும் grip-ஆ இருக்காது. ஸோ அதே மாதிரி ரோடும் grip-ஆ இருக்காது, நம்ம வண்டி டயரும் grip-ஆ இருக்காது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டுங்க இனிமேல். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கான் தட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுக்கிறோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக காட்டும். ஸோ அதே சஃபு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நான் வீட்டுக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பாய். இந்த கேரளா ரைடர்ஸ் தான் அதிகமாக நான் பார்ப்பேன் எல்லா சைடுமே. நம்மளும் ஒரு கேரளா போகிறோம் கைஸ். நானும் பிளான் பண்ணுறேன், நடக்க மாட்டேங்குது கேரளா போகிறது. பார்ப்போம். சர்வீஸ் ஆஃப் அவ்வளோதான், ட்ரிப்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ பூரா இருட்டாயிருச்சு. ஸோ அதனால தான் நம்ம சாதுமா லைட்டில் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் சவுண்ட் எவ்வளோ கிளியர் இருக்குன்னு தெரில. பார்த்துக்க நாளைக்கு உங்களுக்கு முடிவெட்டணுங்க. முடிவே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இன்னும் 2 நாள் கழிச்சு நம்ம வந்து சிறுமலை ட்ரிப்பு போவோம். அதே மறக்காம செக் பண்ணி பார்த்துருக்கோம். அதனால் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிச்சுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். அப்புறம்டா ஊருக்கு வந்து கேட்டிங்கன்னா அது ஒரு காரணம் இருக்குது. பட் 2 நாள் திருப்பி நம்ம ரிட்டன் மதுரை போய்ட்டு அங்கேருந்து சிறுமலை போகணும். ஸோ வண்டி வந்து சர்வீஸ் விட்றதுக்குள்ளே நம்ம முடிவெட்டணும். சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு பக்காவாக நம்ம சாதுமாவை ரெடி பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து சிறுமலை போகிறோம் நம்ம பசங்களோட. ஸோ இப்போ இந்த ட்ரிப்பில் ஓவரால் கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 35,683 ஓடி இருக்குது.